செய்திகள். கனடாவுக்கு இசை நிகழ்ச்சிக்காக சென்ற திவினேஷ் பவித்ராவுக்கு அனுப்பிய பரிசு பாராட்டாக பார்க்கப்படுகின்றது. சந்தோஷத்தில் கண்ணீர் விட்ட பவித்ரா, திவினேஷுக்கு இவ்வளவு ஆர்வம் இருப்பதாகவும் அவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு சிறுவனாக இருப்பதாகவும் பவித்ரா கூறியிருக்கின்றார். இந்த வயசில் தனக்கு அனுப்பப்பட்ட பரிசு மிகவும் பிடித்தமானது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். சரிகமபா நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றவர்தான் திவினேஷ். தற்பொழுது உலகம் சுற்றும் வாலிபனாக மாறி உலகத்தில் இருக்கின்ற பல இசை மேடைகளை காண்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் அவர் கனடாவுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் பவித்ராவுக்கு பரிசு அனுப்பியது மேடையில் இருந்த பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. சீனிவாஸ் அவர்கள் திவினேஷுக்கு நன்றியை கூறியிருந்தார். ஏனென்றால் வறுமையும் கஷ்டமும் திவினேஷை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் ஒன்றப்பட்ட ஒன்றாகும். அது தொடர்பாக அவர் அறிந்திருந்ததால் கனடாவில் தனக்கு கிடைத்த அந்த பரிசு தொகையின் நூடாக பவித்ராவுக்கு அவர் உதவி செய்திருக்கின்றார். ஆகவே இந்த இளம் வயதில் அவருக்கு இருக்கின்ற உதவும் மனப்பான்மையை யாரால் தான் பாராட்டாமல் இருக்க முடியும். சரிகமபா நிகழ்ச்சி ஒவ்வொருவரையும் உருவாக்கி அவர்களினூடாக மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகின்றது. தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.